இங்க பாருங்க சார் சென்டர் கேமரா நான் கிட்ட பங்கதர் வெளியே நின்றுருந்தான். எல்லாரும் பின்னாடி போங்க. அக்ஷதா இப்படி வந்துருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட சப்போர்ட் பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக. அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் நிக்கில் சாருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சதுக்கு. அதுக்கப்புறம் ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் கேட்பீங்க எல்லாம். டான்ஸ் ஸ்கூல் ஏன் வச்சுருக்காங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் டான்ஸு படித்த மாதிரி அந்த ஸ்கூல் விஷயத்த எந்த அளவுக்கு கிட்ஸுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதனால தான் ஸ்கூல் அப்படின்னு வச்சுருக்கோம். சிவம் குரூப்ஸ் கீழே ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல். சில பேருக்கு டான்ஸால் சம்பாதிக்க முடியுமா, நிறைய பேர் கிட்ஸ் பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. டான்ஸ்னாலே முதல்ல நம்ம உடல் நம்ம மகிழ்ச்சியாக நம்ம ஆடுறோம்ல. இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்து கொடுக்குறத விட அதை டான்ஸ் ஆடினாலே அவ்வளோ சம்பாதிப்பு தான். நான் என்னை பொறுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா டான்ஸ்னால் என்னோடய நிகழ்காலம் இருக்குது, இப்போ இருக்கேன். என்னோட வாரிசு அக்ஷதா இருக்காங்க. ஸோ டான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஸ்டெப் எடுத்தாலும் இந்த 3 ஸ்டெப் இருக்கிறதுக்கு நான் மேடையாக தான் நினைக்கிறேன். அதில் ஸ்டெப் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நான் இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஏன்னா கெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டோம். ஒரு நிமிஷம். ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஓனர்ஸுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துலேருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டூடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக
லைக் இந்த துறையில் இருக்காரு. அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், இங்கே அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக டான்ஸ்லாம் மாஸ்டரோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் எனக்கு 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக போட படம் அகத்தியா மூலமாக. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங் நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து ஆடணும். ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் ஐ போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்கே இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துட்டு வர இந்த ஸ்டுடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஜி எப்போ படம் ரிலீஸ்? 28ஆம் தேதி படம் ரிலீஸ். ஏன்னா அந்த சாங் கோரியோ பண்ணும்போது அகத்தியன்ல பாவுஜி தான் டைரக்டர். ஒவ்வொரு சாங்கும் வந்து மிரட்டி இருப்பாங்க. நான் வந்து லவ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணியிருப்பேன். இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவிட்டியாக வச்சுருப்போம் அகத்தியன் மூவியில். ப்ரொடியூசர் நம்ம ஐசாரி சாரிக்கும் ரொம்ப வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நேரத்தில். அந்த ஸ்கிரிப்ட் அந்த ட்ரைலரை பார்க்கும் போதே கிட்ஸ்லேருந்து பெரியவங்களாம் பயங்கரமாக பிடிக்கும். அதை அதனால தான் அந்த கோரியோவும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேப்பை வந்து திடீர்னு போயிட்டு இங்கேயே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டியான விஷயம்லாம் நாங்கள் பண்ணோம். ரியலி கேமராமேன் அந்த ஹோல் டீமுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் ரீல்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணி நம்ம மீடியாவை போட்டு பெருசாக பண்ணிடலாம். தேங்க்யூ. போகும்போது ஷாம்பாயும் நக்குல் அவங்களெல்லாம் கொஞ்சம் பண்ண வச்சிருக்கேன். கண்டிப்பாக. நான் எங்கள் ஷாம்பாயெல்லாம் வந்து எங்களோட சீனியர். நாங்களாம் லேசா படம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து உண்மையில நிறைய விஷயம் ரசிச்சிருக்கிறோம் அவளுது. பட் இன்னுமே அதே எனர்ஜியில் இருக்காரு. டெய்லி ஒரு 100 தண்டால் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரே பயங்கர ஃபிட்டாக இருக்கார். அண்ட் ஆப்வியஸ்லி நக்குல் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எல்லாமே நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் மாஸ்டர் இங்கே எப்பயுமே ஃபுல் பவர் எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா பிரபலங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சாரி, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போகணும். ஸோ நான் அப்படியே கொஞ்சம் விடைபெறுகிறேன். தேங்க்யூ மீடியா நண்பர்கள். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு அவரை ஒரு டான்ஸராக தான் தெரியும். பிகாஸ் நான் 12B ஆடும்போது 4 பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க. அது இவர் ஒருத்தர். நான் போய் எல்லாம் பர்சனலாக வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அப்படி ரைட்டில் பின்னாடி இருந்து அது டான்ஸர் ஆடும்போது எல்லாம் மறக்கவே முடியாது. கொஞ்சம் கம்மியாக ஆடுங்கப்பா, இப்படிலாம் ஆடினா யார் என்னைய பாப்பான்னு போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமில் ரொம்ப என்கரேஜ் பண்ணி, இவராக இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டராக இருக்கட்டும், நோபலாக இருக்கட்டும், ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க, ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபராக மாறினாரு. அந்த கோரியோகிராஃபியில் ஸ்ரீதருங்கிற ஒரு நம்ம சில பாட்டுங்க பார்க்கும்போது, சில ஸ்டெப்ஸ் பார்க்கும் போதே வந்து ஒரு யூனிக்காக இருந்தாலே, சில பாட்டுங்க நம்ம பார்க்கும் போது பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும் போது we will definitely recognize இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ்ன்னு வரும்போது ஸ்ரீதரை அடிச்சுக்க யாருமே இல்லை. சாரி ஸ்ரீதர் மாஸ்டரை. ஃபர்ஸ்ட் டான்ஸரா அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டரா தான் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். ரீசன் எதுக்குன்னா, அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்க எல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இது நான் சொல்லணும், நிறைய பேர்கிட்ட காசு பத்தியே பேச மாட்டாரு. ஃபீஸ் கேட்கறதோ இல்ல இதெல்லாம். இப்போ எனக்கே வந்து நிறைய தடவை, இப்போ ரீசெண்டா கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்க வரணும், எப்போ ஜி, அவ்வளவுதான். என்ன இது அதெல்லாம் ஒண்ணுமே பேசாம, இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்சர். லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லயும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சா ஃபுல்லா இருக்காங்க. ஜி நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு. பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷா ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலா ஒரு சர்வீஸ் பண்றாரு அவர். ஆக்சுவலா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு, அதே மாதிரி இன்னைக்கு இங்க ஒரு பிரைம் ஏரியால இவ்வளோ பெரிய லான்ச், இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல நடத்தி ஸ்டார்ட் பண்றது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்க டாட்டர் பத்தி சொல்லணும், அக்ஷதா பத்தி. அவங்க MBBS படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு மேஜிக் டான்சர். அவங்க
இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் கேஸ் கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்றதுலாம் டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்க 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 மட்டும் மாத்திக்கோ அப்படி அந்த லெவல்ல அவங்களும் க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவரோட டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிகேட்டட். ஒரு பயங்கரமான டீம்ங்க இது. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலான்னு இருந்தேன் மாஸ்டர்கிட்ட, பட் இன்னைக்கு சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்ல. ஏன்னா இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு இஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்க எல்லாரும் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க ஒருத்தர் என்ன கார்னர்ல வந்து பார்த்துட்டு இருக்கு. இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு. இஸ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக் கோரியோகிராஃபர். எல்லாருமே ஒரே பேட்ச் தான். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதை அட்டென்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். அஸ்திரம் 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 இப்பதான் ஒரு சாங் அவரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதுல நான் என்ன பண்ணிட்டேன், உங்க ஃபீஸ்லாம் எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது மாஸ்டர், ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடி இருக்கன்னு சொல்லி அவரையும் டான்ஸ் ஆட வச்சு, பட் அந்த பாட்டுல இவர் ஒரு 2 பிட்டு ஆடி இருக்காரு. கண்டிப்பா பேசப்படும். அது அதை விட ஆக்சுவலா வந்து அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங், இப்போ இன்னைக்கு வந்து படத்துல பாட்டு இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் எல்லா மூவிலையும் ப்ரமோன்னு ஒரு சாங், ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்றாங்க எல்லா படத்துலையும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்றது அந்த பாட்டாலன்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இந்த அமரீஷ் வந்து நம்ம எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன்லாம் இல்லை, எவ்வளவு மில்லியன் நீங்க போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷன்ல சொல்லுங்க. 200 மில்லியன் நாங்க சின்ன மச்சான், நானு லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் எங்க காம்பினேஷன்ல. அப்புறமா அந்த மியூசிக்ல இந்த அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இதுல ரொம்ப அழகா ஸ்டைலிஷா நம்ம வந்து ஷாம் சார் ஆடி இருக்காரு. இதை நான் சொல்றதோட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். எப்போ சார் ரிலீஸ்? சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர். படம் வந்து 7th of March. சூப்பர். இந்த ரூம்ல எவ்வளோ எனர்ஜி இருக்கு. டான்சர்ஸ் மட்டும் இல்ல, மாஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, இந்த மீடியா கூட ஒரு தனி பவர் இருக்கு. யூ கைஸ் ஆர் சோ குட். எனக்கும் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் ஒரு லைக் பெரிய கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் சினிமாவில் என்டர் ஆகும்போது எனக்கு ஒரு நான் சரி ஒரு ஆக்டரா எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், இல்லை ஒரு ஃபைட்டரா எனக்கு பேர் கிடைக்கும். டான்ஸரா ஒரு பேர் நான் நினைச்சு கூட பார்க்கல. இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட். அண்ட் எனக்கு நான் ஒரு ட்ரெயின் டான்ஸர் எல்லாம் கிடையாது. ஸோ என் முதல் படத்தில் வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங். அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், யார் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது, அப்போ எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கேன், மேக் மேக் மேக்கரின்னு எல்லாம் பின்னாடி அவங்கள பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் அ ட்ரீம் ஆக்சுவலி. ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா ஒரு இட்ஸ் யூ குட் பி த வர்ஸ்ட் டான்சர், ஆனால் அவர் வந்து அவர் ஃப்ரேம்ல நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவங்கள ஒரு டான்சர் மாதிரியே காமிச்சிருப்பாரு. அண்ட் he really supported me a lot for நாக்குமுக்கா. ஏன்னா அது ஒரு சும்மா சாங் கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ, பெரிய ஹிட் வேறு. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மாஸ்டர் அகெயின். தேங்க்யூ மாஸ்டர். டில் தி எண்ட் நீங்கள் யூ வில் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் அவரோட 4th பிரான்ச் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் சச் அ லவ்லி திங். ஏன்னா என் ஃபேமிலியில கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா யார்கிட்ட நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க whom to go for training, I'll always say ஸ்ரீதர் மாஸ்டர். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஹோப் கொடுத்தாரு அவரு. நிஜமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டரா ஒர்க் பண்ணும்போது, ஒரு ஹீரோவா ஒர்க் பண்ணும்போது, அந்த ஒரு ப்ரெஷரோட பண்ணும்போது ரொம்ப கூலா அவர் ஷூட் பண்ணாரு. அண்ட் ஷாம் அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவரோட டான்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கூட இருக்கும், கலந்து இருக்கும். ஸோ ஹீஸ் காட் அ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆல்சோ. டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ யோசிப்பாரு. உட்காந்து ஒவ்வொரு விஷயம் வந்து மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாம் பார்ப்பாரு அவரு. ஸோ அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவரு. அண்ட் ஐ டோன்ட் திங்க்
இந்த மாதிரி I'll ever get an opportunity to do Naku Muka again, but I'm so grateful. And இட்ஸ் த மோஸ்ட் மெமரபிள் திங். ஏன்னா அந்த படத்துல வந்து உனக்கு என்னன்னா எனக்கு என்ன நீ ஒரு சாங் கூட இருக்கு, ட்ரெயின்ல நாங்க ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த சாங் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோ, பட் 24 ஹவர்ஸ்ல நாங்க ஷூட் பண்ண சாங் அது. தெரியுமா மார்னிங் ஞாபகம் இருக்கா? மார்னிங் 6 to ஈவினிங் 6 குள்ள அந்த ஃபுல் சாங்கை முடிச்சிட்டாரு அவரு ஆன் த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு அது அந்த டைம்ல ரொம்ப ஒரு அந்த இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் தட் ட்ரெயின். ஆமா, மீடியாக்கு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கும், அப்புறம் உன் தலைமுடி அதுவும் ஒரு 2 சாங்குமே பண்ணுவோம். எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு ஒரு டான்ஸரா. எனக்கு ஒரு பேர், நான் நகுல் நல்ல டான்ஸ் ஆடுறேன்னா அதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பா ஒரு பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் I would like to wish the Shivam groups and Sridhar Masters ARS Academy all the very best. ஏன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாடிக்கு ஏத்த மாதிரி அவர் ஸ்டைல் கத்து கொடுப்பாரு. அண்ட் he'll bring out the best in you. நீங்க சில பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ என்னால டான்ஸ் பண்ண முடியாது, பட் டான்ஸ் பண்ண வச்சிருவாரு. அப்படி ஒரு மாஸ்டர் அவரு. ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்கும்போது ஐம் வெரி 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 ஹாப்பி. அண்ட் ஆல்சோ இப்போ ஒன் மோர் மாஸ்டர் வேர் அசோக் மாஸ்டர் எனக்கு ரொம்ப அகைன் வெரி க்ளோஸ் மாஸ்டர். மாஸ்லமணி படத்துல ஃபுல்லா நோ இஸ் த ஓ தேவியா மாஸ்டர் ஃபார் மீ. அவர் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கூட இட்ஸ் பீன் கிரேட். 2 of my most favorite masters இங்கே இருக்காங்க எனக்கு. அண்ட் thank you to both these masters. இன்னைக்கு வந்து டான்சர் பேர்னா it's because you guys. So thank you so much. I'd like to wish the entire team all the very best, and in the school's going to rock. Doubt illama you can send your children here, and they're going to be the best. He'll bring out the best in you. So I'd like to wish the entire team all the very best, and thank you for having me, and nice to meet all the lovely people here. Thank you. நகுலுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். இன்னைக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னா ஒன்று இந்த பக்கம் மலையாளத்தில் அப்படி போனால் லஜ்ஜாவதி சொல்லுவாங்க. இந்த சைடில் வந்து நான் பண்ணது லக்ஸு பாப்பா தான் ஃபஸ்ட்டு சாங்கு அர்ஜுன் சார்து. ஆனால் என்ன நாக்குமுக்கு மாஸ்டர்னா நான் வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நகுல் சாருக்கு. பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா 100%, ஏன்னா நான் ஒரு மாஸ்டர் என்ன ஒன்றாலும் ஸ்டெப்பு போடலாம். இப்படி ஒரு இன்னைக்கு கோலிவுட் ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரையில் உட்காந்துட்டு இப்படி நம்ம நாக்கு மூக்குன்னு அப்படி ஒரு ஸ்டெப்பு போடும்போது அதை சேலஞ்சாக எடுத்து அந்த ஹீரோ பண்ணும் போது தான் இந்த மாஸ்டரே வெளியே வருவாங்க. ஸோ அந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் அலாட். இப்படி ஒரு எஃபர்ட்டும் அந்த எனர்ஜி, அந்த நாக்கு மூக்கு சான்ஸே இல்லை, அந்த எனர்ஜி அவர் அந்த ஆட்டிடியூட் அந்த சாங்கை மெயின்டைன் பண்ணதுக்கு தேங்க்யூ. மில்டன் சார் அந்த கேமராவும் சரி அந்த டைரக்டர் டீமுக்கு தேங்க்யூ சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஆக்சுவலி இந்த டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்றதுன்றது நாங்க இவ்வளோ நாள் போட்டு வச்ச கனவு. அது வந்து எங்களுக்கு சிவம் கூட சேர்ந்தனால நிறைவேறுச்சு. எங்கேயுமே எல்லா இடத்துலயும் ஒரு ஃப்ளோர் தான் டான்ஸ் கிளாஸ் இருக்கும், இங்க மட்டும் தான் 3 ஃப்ளோர் டான்ஸ் கிளாஸ் இருக்கு. அண்ட் மேல வந்து வெறும் ஆல்பம் சாங்ஸ் ரீக்ரியேட் பண்றதுக்காக கிரீன் மேட் எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். ஸோ எந்த டான்ஸ் கிளாஸ்லயும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. எங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிராண்டை வெளியே கொண்டு வரணும் தான் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. சிவம் குரூப்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அண்ட் இங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மெயினா தேங்க்யூ சொல்றது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை யோசிச்சிருக்கிறது டேடிக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எங்க கூட எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பாய்ஸ். அவங்க எல்லாமே நானும் டேடியும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். இந்த நேரத்துல இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா எங்க 2 பேரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க இல்லைன்னா நானும் டேடியும் இல்லை. இப்ப கூட மேல வரல, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்க பண்ணா போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு உயிர் எங்களுக்காக இருக்கு. எங்க அப்பா எனக்காக இருக்குன்னா எங்க அம்மா மட்டும் தான் அது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. ஆமாம், எல்லாம் ஆக்சுவலாக முடிஞ்சுனே. ஒன்று ஸோ எல்லா ஃப்ளோரும் சொல்லியிருப்பாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன அந்த கிட்ஸுக்காக பிங்க் ஷேடில் பண்ணியிருப்போம்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஏன் இது மாதிரி ஆல்பம்காக நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, இன்னைக்கு ப்ரமோ சாங் வந்தால் இங்கே எல்லாமே பண்ண முடியும். அதை மாதிரி மேஜிக் எடிட்டிங் டீம் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். செட்டே இங்கே மாற்றிடுவோம். ஸோ அந்த ஃப்ளோரோட செகண்ட் ஃப்ளோரோட பெருமை அதுதான். ஏன்னா இங்கே வந்து சில பேரால் பெரிய பட்ஜெட் இருக்கும், ஸ்மால் பட்ஜெட் இருக்கும். அது மாதிரி இந்த பாட்டை இந்த ஆல்பத்துலேயோ இந்த பெரிய மூவி படத்துலேன்னா நாங்கள் ஃபுல் பேக்கேஜில் இந்த பாட்டை எடுத்து இங்கேயே கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு முகிலன் சாருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டம் இங்கேருந்து இங்கெல்லாம் இந்த பேனர் வைக்க முடியுமா, இந்த இடத்துல இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் கொடுத்து இப்படி தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாம் இதோட எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் அதை மாதிரி எல்லாம் ஹை எண்டு ஃப்ளோர், ஹை எண்டு சிஸ்டம், ஹை எண்டு லைட்ஸ் எல்லாமே ஹை எண்டில் பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணது நம்ம முகிலன் சார் அண்ட் சௌந்தர்யா மேம். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோடு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார்.